சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய 12வது தமிழ் வேதம் திரு தொண்டர்களின் மாக்கதை பெரிய புராணம். இதில் திருமலை சருக்கத்தில் 27வது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருள் அருளியிருக்கிறார். அன்பர் பெருமக்களே, இந்த 27வது பாட்டில் என்ன சுவாமி நமக்கு அருளை சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சிந்தித்தது 26வது பாட்டு. அந்த 26வது பாட்டில் ஒரு பெரிய பேரொளி மேலே கைலாசத்தில் தோன்றுது. அந்த பேரொளியானது 1000 கதிரவன்கள் ஒன்றாக தோன்றி நிற்கும் பேரொளி போன்று அங்கே இருக்குது. அந்த உபமன்யு முனிவர் முன்பு தோன்ற அவர் தன் தவ முனிவனாய் ஆண்டு சூழ்ந்திருந்து அனைவரும் இவ்விடத்து தோன்றுவது என்ன அதிசயம் என்று வினவவும் அவரை கேட்குறாங்க. மாமுனிவர் உபமன்யு முனிவர் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன இது இப்படி ஒரு பேரொளி இது வரைக்கும் வந்தது இல்லையே, இப்படி வருதே என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். எப்படி தெரியுங்களா? அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை சிந்திச்சுட்டு பொருளை சிந்திப்போம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். அந்திவான்மதி சூடிய அண்ணல் தாள் சிந்தியா உணர்ந்தம் முனி தென் திசை வந்த நாவலூர் கோன் புகழ்வன் தொண்டன் எந்த யார் அருளால் அணைவான் என வந்த நாவலூர் கோன் புகழ்வன் தொண்டன் எந்த யார் அருளால் அணைவான் என. திருச்சிற்றம்பலம். அந்தி வான்மதி சூடிய அண்ணல்தம். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், பெருமான் தன்னுடைய எம்பெருமானின் திருவருளால் இந்த இடத்துக்கு எழுந்தருளுகிறார் அப்படிங்கிறத எந்த யார் அருளால் அணைவான் என அப்படிங்கிறார். சுவாமியுடைய அருளால், சிவபெருமானுடைய அருளால் இந்த மாலை பொழுதில் வானில் தோன்றும் இளமதியை சூடிய, அந்தினா மாலை, வான்மதி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சூடிய அண்ணல் தாள் சிவபெருமானுடைய திருவடிகளை இந்த இரவு பகலாக சிந்தித்து கொண்டிருக்கும் திறத்தால் உபமன்யு முனிவர் இரவு பகலாக எந்த நேரமும் சிவபெருமானுடைய திருவடியவே சிந்தித்து கொண்டிருந்த திறத்தால் அதை அவருக்கு இந்த ஞானத்தால் அவருக்கு தெரியுது இல்லையா? அதுதான் இந்த பாட்டில் நமக்கு சுவாமி உணர்த்துறார் பொருளை. மாலை பொழுதில் வானில் தோன்றும் இளமதியை சூடிய சிவபெருமானுடைய திருவடிகளை இரவு பகலாக சிந்தித்து கொண்டிருக்கும் திறத்தால் அங்கே என்ன நடக்குது? உண்மை நிகழ்வை உணர்ந்து நாம் தென் திசையில் தோன்றியருடைய திருநாவலூராளி என முனிவராலும் போற்றப்பெறும் வன்தொண்டர். நம்ம சேக்கிழார் பெருமானை வணங்குவதற்கு முன்னாடி நமக்கு இந்த நாவலூராளியை நம்ம வன்தொண்டரை நம்ம வணங்கிடணும். ஏன்னா அவர் பெரிய ஒரு தவமுனி, உபமன்யு முனிவரே உணர்ந்து தம்முடைய தோன்றிய நாவலூராளி என முனிவராலும் போற்றப்பெறும் வன்தொண்டர், என் பெருமானுடைய திருவருளால் இந்த இடத்திற்கு எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே சுவாமி சொல்கிறாங்க. உபமன்யு முனிவர் அங்கே உள்ளவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்தின்னா மாலை, குடத்திசை மதியம் சூடும் சென்னி அப்படின்னு சொல்லி, குடத்திசை மதியம் சூடும் சென்னி அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில் சொல்கிறாரு. அந்த திருமுறையை நம்ம இங்கே சிந்திக்கிறதுக்கு சிந்தியா உணர்ந்து இறைவனை இடையறாது சிந்தித்திருப்பதால் உணர்ந்து, அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா சிவபெருமானை எந்த நேரமும் இடையறாது சிந்தித்திருந்ததுனால அங்கே வந்தது யாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்குது நெறி நீர்மையர் நீல் வானவர் நினையும் திணைவாகி அறிநீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவருளி குறி நீர்மையர் அப்படின்னு 1வது தமிழ் வேதத்தில் 17வது திருப்பதிகத்தில் 6வது பாட்டில் ஞானசம்பந்த பெருமான் அருளுவதை இங்கே நினைவு கூறுவதற்கு நாம்
சிந்திக்கணும் அப்படிங்கிறாரு. யாருக்கு சிவபெருமான் உண்மை நிலை புரியும்னா, சிவபெருமானுடைய திருவடிகளை இரவு பகலாக சிந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு வர்றது யாருன்னு தெரியும் அப்படிங்கிறத சுவாமி சொல்கிறார். அதனால் நமக்கு சுவாமி நாவலூராளி வன்தொண்டர் நாமம் வாழ்க சிவசிவா, அந்த வன்தொண்டருடைய பாடல்கள் நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த 7வது தமிழ் வேதத்தில் சுவாமி சொல்கிற பாடல்களெல்லாம் நம்ம சிந்தித்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாவலூராளியை வணங்குறாங்க. போற்றத்தக்கவர் அப்படிங்கிறார், முனிவராலும் போற்றத்தக்கவர் வன்தொண்டர் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு இங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அது நமக்கு மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் அப்படிங்கிற பாட்டையும் அப்படி போகும்போது தான் எழுதி கொடுத்துட்டு போனார் நம்மளுக்கு சிவசிவா. அப்போ 27வது பாட்டில் நம்ம சிந்திச்சிட்டோம். நாளைய தினம் 28வது பாடலை சிந்திப்போம். சிவா. திருச்சிற்றம்பலம். அடியார்க்கு அடியேன் சிவபாலா. திருச்சிற்றம்பலம்.